உங்கள் அடிப்படை பிரச்சனையான வாயு பிரச்சனை ஆகியவற்றிற்காக சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவ முறைகளில் பல நல்ல தீர்வுகள் உள்ளன. சித்த மருத்துவம்: சுக்கு, மிளகு, திப்பிலி கசாயம், அரை தேக்கரண்டி சுக்கு பொடி, 1/4 தேக்கரண்டி மிளகு பொடி, 1/4 தேக்கரண்டி திப்பிலி பொடி. இவற்றை ஒரு கப் நீரில் கொதிக்க வைத்து காலை மற்றும் இரவு சாப்பாட்டிற்கு முன் குடிக்கலாம். ஒரு சிறிய கடுக்காய் பொடியை தேன் கலந்து இரவு நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வயிறு அழுத்தி மசாஜ் செய்யலாம். கீழே இருந்து மேலாக சுற்றாக கை வைத்து பிசைந்து மசாஜ் செய்தால் வாயு வெளியேறி உங்களை சுத்தமாக உணரச் செய்யும். ஆயுர்வேத மருத்துவம்: ஹிங்வஸ்டக் சூர்ணா என்பதற்கு தமிழ் பெயர் நேரடி மொழிபெயர்ப்பு இல்லை. ஆனால் இதனை பெருங்காய சூர்ணம் அல்லது ஹிங்கு பொடி கலவை என்று குறிப்பிடலாம். இது ஒரு ஆயுர்வேத மருத்துவக் கலவை ஆகும். அதில் பெருங்காயம், ஹிங், சீரகம், மிளகு, ஏலக்காய், சுக்கு மற்றும் மற்ற சில மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். இது பெருங்குடல் கோளாறுகள், மந்தமாகிய ஜீரணம், வயிற்று வீக்கம் போன்றவற்றிற்கு பயன்படுகிறது. சாப்பாட்டிற்கு முன் அரை தேக்கரண்டி சூரணத்தை மோர் அல்லது வெந்நீருடன் உட்கொள்ளலாம். திரிபலா சூரணம்: இரவு நேரத்தில் ஒரு தேக்கரண்டி திரிபலா சூரணத்தை வெந்நீருடன் எடுத்துக்கொள்ளலாம். ஜீரகம் மற்றும் வெந்தயம்: ஜீரக கஷாயம் மற்றும் வெந்தய கஷாயம் குடித்தால் செரிமான பிரச்சனை குறையும். யுனானி மருத்துவம்: ஜோஷாண்டா. இது ஒரு மூலிகை காய்ச்சி குடிக்கும் மாத்திரை. வாயு பிரச்சனையை குறைக்கும். சோயா மற்றும் பாதாம் கலந்த லேபு. இதை உட்கொண்டால் பசிப்புணர்வு திரும்பும் மற்றும் வாயு பிரச்சனை குறையும். ஈசாப்கோல் க்ஷீரம். இது வயிற்றை மென்மைப்படுத்தி நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். உணவை மெதுவாக மென்று சாப்பிடுங்கள். அதிக மசாலா உணவுகளை தவிர்க்கவும். தினமும் 30 நிமிடங்கள் நடக்கவும் அல்லது யோகா செய்யவும். பவான முக்தாசனம் போன்ற யோகாசனங்கள் வாயு பிரச்சனையை குறைக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த குறைபாடுகளை அனுபவித்தால் ஒரு சித்த, ஆயுர்வேத, யுனானி மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. நன்றி.